நேற்று காலையில் அந்த நடிகர் சங்கம் பொதுக்குழு கூட்டத்தில் நான் பேசின பேச்சில் சினிமாவை கெடுக்கிறதுக்காக சில அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு மாதிரி திருச்சி சில பேர் விஷமத்தனமாக பிரச்சாரம், அதாவது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையில் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட புகழை கெடுக்கிறதுக்கும் மோகன்லால், மம்முட்டி இந்த மாதிரி அவங்களெல்லாம் அரசியல் ஒரு இதில் இறங்குறத தடுக்கிறதுக்காகவும் சினிமாக்காரங்க மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு தான் தெளிவாக பேசியிருந்தேன். அதை சிலர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அந்த தம்பி விஜயை பாயிண்ட் பண்ணி சொல்கிற மாதிரியும் நான் அந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லலை. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி எல்லா ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு அனுப்பிச்சிடுங்க. தெளிவாக இருக்கும் அந்த பேட்டியில். அது எப்படி புரிஞ்சு எப்படி ஒரு தீய எண்ணத்தோடையே அதை பரப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது தம்பி விஜய் அவர்களின் கவனத்துக்கு இது கொண்டு போகவும் இல்லை. பொதுவாகவே அந்த பேட்டியை பார்த்தாவே தெரியும், சினிமா நடிகர்களை அவங்க கேவலப்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்ல வந்ததை நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரையும் கெடுக்க, அவர் இமேஜை கெடுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னதை தவறாக பிரச்சாரம் பண்ணி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைக்கிறாங்க. ஏன் உங்க ஊர்லலாம் இந்த துர்நாற்றத்தை கொட்டுறதுக்கு இடமே இல்லையா? பல கிலோமீட்டர் தாண்டி துர்நாற்றத்தோடு கோழி இறைச்சிகளை கொண்டு வந்து ஏரி பகுதியில் கொட்டி நார அடித்த நபரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். வந்தவாசி அடுத்த மருதநாடு கிராமத்தில் உள்ள ஏரியில் மர்ம நபர்கள் சிலர் அவ்வப்போது கோழி இறைச்சிகளை கொட்டி சுகாதார கேட்டினை ஏற்படுத்தி வந்தனர். வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இறைச்சி கழிவுகளை பலரும் சரக்கு வாகனங்களில் எடுத்து கொண்டு வந்து மருதநாடு கிராமத்தில் உள்ள ஏரியில் கொட்டி வருவதை கண்காணித்து வந்த மக்கள் இந்த முறை வாகனத்தில் இறைச்சி கழிவுகளை கொட்ட வந்த நபர்களை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து அந்த சரக்கு வாகனத்தின் டயர்களில் காற்றுகளை பிடுங்கி கீழ்கொடுங்கலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்ததில் வந்தவாசி அடுத்த கீழ் செம்பேடு கிராமத்தை சேர்ந்த நாராயணமூர்த்தி மற்றும் ஏழுமலை என்பது தெரிய வந்தது. சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்து 2 நபர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகிறார்கள். தூங்க முடியாது, நாடகம் பார்க்க முடியாது, தூங்க முடியாது, நாடகம் பார்க்க முடியாது.